தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஏஎஃப்எம் என்கிற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/3/2026 மார்ச் மாதத்திலே திங்கட்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதம் 9ஆம் நாள், சதுர்த்தி என்கிற இந்த திதி முடிந்து 12-15 வரைக்கும் இருக்கும். நீங்க பின்பு பஞ்சமி திதின்னு சாயங்காலம் ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும். அது பிறகு சஷ்டி திதி வந்து இன்னைக்கு பரணி நட்சத்திரம் இருக்கும். பரணி நட்சத்திரம் விடிய காலம்புற 1:26 வரைக்கும் இருக்கும். பின்பு கார்த்திகை திதி வந்துடும். கார்த்திகை திதி மாலை மத்தியான வேளையில 11:49 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். இன்னைக்கு முருகப்பெருமானின் அருள் பெறக்கூடிய கல்வி, செல்வம், ஆரோக்கியம், அருள், குழந்தை பேரு, திருமண வாழ்க்கை எல்லாமே கிடைக்கணும். எல்லாம் வேணும்னா கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். ஆனால் கார்த்திகை விரதம் இருப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. முருகனை நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வெற்றியை கொடுப்பதாக அமையும் அப்படின்னு. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 6-7, சாயங்காலத்தில் 4-5, ராகு காலம் 7:30-9, யமகண்டம் 10:12, குளிய நேரம் 1:30-3. இன்றைக்கு மீன லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். 3 நாழிகை இருப்பார், 7 வினாழிகள் இருப்பார். 6:17க்கு சூரியன் உதய நேரம். கிழக்கு பக்கம் சூலமும் தயிர் பரிகாரமும் கொள்ளக்கூடிய இந்த நாளிலே சித்திரை மற்றும் சுவாதி என்கிற துலா ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். விஷ்கம்ப நாம யோகத்தை கொண்ட இந்த நாள், இன்றைய நாளிலே பவகரணம் உண்டு. விஷ்கம்பம்னா அந்த பயிர் விதைக்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த விதை விதைக்கிறது. இந்த பல்லெல்லாம் கெட்டு போச்சு சார், பல்ல சரி பண்ணிக்கணும் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நாள் விஷ்கம்பம். ரூட் கனால் பண்ணுறது, பல்ல டீத்திங்லாம் சரி பண்ணிக்கிறது, பல் ஆப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இன்றைக்கி கார்த்திகை விரதம் என்ற முருகனுடைய அது இருக்குது. முருகனாலே அறுவை சிகிச்சைன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ சக்ஸஸ் ஸ்டோரியை கொண்டு வரலாம். அந்த பூச்சி படர்ந்த அந்த பல்லெல்லாம் பிடுங்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி நிறைய பண்ணிக்கலாம். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இன்றைக்கி சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதனாலே அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பவம் என்கிறது பிரயாணத்தை பற்றின பிளானிங்லாம் கொண்டு வருது. எங்கன்னா போகணும் அப்படின்னா வெளியூருக்கெல்லாம் போகிறத பற்றி யோசனைகள் எல்லாம் இன்றைக்கி தாராளம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்றைக்கி நல்லதாக அமையும். 23ஆம் தேதியான இன்று கோச்சாரத்தின் பிரகாரம் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் அமர்ந்ததற்கு மீனராசி, ரிஷபராசியிலே சந்திரன், குரு மிதுன ராசி, கேது சிம்மராசி, செவ்வாய், புதன், ராகு அமர்ந்திருக்கிறது கும்பராசி என்கிற அமைப்பிலே இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலன் பார்ப்போம். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளர இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். முருகனின் அருளால் இன்றைய நாள் நன்மையாக அமையும். 8-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். முயற்சிகளை எல்லாம் திருவணியாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். வெற்றிவேலனின் அருளால் இந்த நாள் கார்த்திகை விரதம் இருப்பதும், இன்றைய நாளிலே 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. விதண்டாவாதங்கள் வருவதும் எதிர்ப்புகளை கிளப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வேண்டாம். 9-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், முருகனின் வழிபாடான கார்த்திகை விரதம் இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு மனம் பிடித்த சந்தோஷமான காரியங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனால் கிடைக்க போவதனாலே இன்றைக்கு உயர்வான சிந்தனைகள், மனதிலே என்ன ஓட்டங்கள் எல்லாம் லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய், ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கையினாலே பலவித நன்மைகள் உண்டாகக்கூடிய நாள் இன்று. 2-6 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.
வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. இன்னைக்கு கொஞ்சம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால சுகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த காரியத்தை செஞ்சாலும் திருப்தியா செய்யணுங்கிற எண்ணம் வரும். செஞ்ச காரியத்தை திருப்பி செய்ய வேண்டாம் சார், நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால கொஞ்சம் தெனாவட்டில் செய்யக்கூடிய காரியங்களா இருக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு முருகனின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கு தந்தையின் அருளால் வரக்கூடிய பித்தா யோகம்னு சொல்லுவோம். அப்படி தந்தையின் அருளால் வரக்கூடிய யோகங்கள் உண்டு. அயன சயன போக யோகமும் உண்டு. நிறைய தூங்கலாம். தன யோகம் உண்டு. நீ எல்லா யோகமும் இன்னைக்கு பெறும். முருகனை நினைத்து கொண்டால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். 5, 6 அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்னைக்கு உங்க ராசி நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் இருக்கிறதுலேருந்து அஷ்டமத்துக்கு போறாரு. சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரங்களே சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுப்பாரு. இருந்தாலும் நீங்க நல்ல காரியங்கள் பலதும் செய்யக்கூடிய சூழ்நிலை குருவின் அமைப்பு இருப்பதனாலே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க. இதுதான் காஷன். 7, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. எதை செஞ்சாலும் முருகனை முன்னிறுத்தி செய்யுங்கள். இன்றைய 7ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியை பார்ப்பதனால் சுகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதும், முருகப்பெருமானின் அருளாலே வீண் விதண்டாவாதங்களும் வீண் செலவுகளும் குறைவதும் நல்ல பலனை கொடுக்கும். 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திர பகவான் கொடுக்கிறார். தன்னுடைய பார்வையை இந்த 12ஆம் இடத்துல வைக்கிறாரு. வீண் செலவுகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் செலவை குறைச்சாலே லாபமா மாறிவிடும். 1, 6 அந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே. நிறைய புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கொடுப்பார். எல்லா முயற்சியும் வெற்றியாகுமா அப்படிங்கிறத விட முயன்று பார்க்கணும் அப்படிங்கிறதா முயற்சி திருவினையாக்கும் என்கிற வார்த்தையை இன்னைக்கு நீங்க நிறைய ட்ரை பண்ணுவீங்க. புண்ணியமான காரியமான கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கீங்க. அதனால கார்த்திகை விரதம் இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்னைக்கு நல்ல நாள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். தொழில் ஸ்தானத்தில் நிறைய பார்வைகளை வைக்கிறார் சந்திர பகவான். பயணங்கள் லாபத்தை கொடுப்பதா அமையும். நிறைய மூமெண்டம்லாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. விவசாயத்தில் பயிரெல்லாம் விதைச்சு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகிறது. 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண் நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே தாயின் தன்மையை கொண்ட சந்திர பகவான் அமர்வதும், தன் பார்வையை 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வைப்பதும் சிறப்பு. இந்த நாளிலே முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் 8, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.